அடுத்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும், அதுக்கு அடுத்த வருஷத்தோட அடுத்த வருஷத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஜாதகம் அப்படிங்கிற ஒரு சோர்ஸை வச்சுக்கிட்டு ப்ரெடிக்ஷன் எடுக்கிறோம். ஜாதகம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அடுத்த பட்சம். ஒரு தனிப்பட்ட நபருக்கு என்ன நல்லது நடக்கும் இல்லை என்ன கெட்டது நடக்கும் அப்படிங்கிறத எதன் மூலம் நம்ம கணிக்கிறோம் அப்படின்னா இந்த ஜாதகம் அப்படிங்கிற ஒன்றை வச்சு தான் நம்ம கணிக்கிறோம். உண்மையிலே ஜோசியத்தில் ஒரு தனிப்பட்ட நபரின் எதிர்கால வாழ்க்கையில் என்ன நல்லது நடக்கும் இல்லை என்ன கெட்டது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கணிக்கக்கூடிய விதிகள் மட்டும்தான் இருக்குதே தவிர இந்த உலகத்தில் என்ன நடக்கும், வரப்போகிற வருடங்களில் இந்த உலகத்தில் எங்கே பேரழிவு ஏற்படும், எங்கே வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிற இந்த உலகியல் ஜோசியத்தை கணிக்கக்கூடிய அளவுக்கு எந்த விதிகளும் உருவாக்கப்படலை. தனி மனிதனுக்கு தான் ஒரு ஜாதகம் இருக்கே தவிர இந்த உலகத்துக்குன்னு ஒரு ஜாதகம் இல்லை. அப்படியே அந்த உலகத்துக்குன்னு ஒரு ஜாதகம் இருந்தாலும் அதை யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, கணிக்க முடியாது. இந்த பாபா வாங்கா, நாஸ்ட்ராடமஸ் அப்படிங்கிற நிறைய ஜோதிடர்கள் இல்லை தீர்க்கதரிசிகள் எதிர்காலத்தில் இந்த இடத்துல அழிவு ஏற்படும், இந்த இடத்துல வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொன்னாலும் அது எல்லாம் நம்பத்தகுந்த மாதிரி இல்லை. எதை வச்சு அவங்க அந்த ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. ஒரு தனிப்பட்ட நபருக்கு ஒரு நல்லது நடக்கும் கெட்டது நடக்கணும் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற ஒரு சோர்ஸை வச்சு நம்ம சொல்கிறோம். அது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், அது அடுத்த பட்சம். ஆனால் ஏதோ ஒரு மூல ஆதாரமாக ஒன்று வச்சு தான் இந்த பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் உலகத்துக்குன்னு ஒரு ஜோசியமே இல்லை, ஒரு ஜாதகமும் இல்லை. அப்படி எதுவுமே இல்லாமல் இந்த இடத்துல அழிவு ஏற்படும், இந்த இடத்துல வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுறது எப்படி கண்டிப்பாக உண்மையாகும்? நம்மளுடைய சேனல் ஏற்கனவே உலகத்தின் அழிவை கணிக்க முடியுமா அப்படின்ற தலைப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துடுங்க. உலகத்துக்குன்னு ஒரு ஜாதகம் இல்லை அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தனிப்பட்ட நபருக்கான எதிர்கால வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஜாதகம் மட்டும்தான் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கே தவிர இந்த உலகத்துக்குன்னு ஒரு ஜாதகம் கண்டிப்பாக நிச்சயமாக இல்லவே இல்லை. நீ சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. ஒருவேளை உலகத்துக்குன்னு ஒரு ஜாதகம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உலகத்துக்குன்னு ஒரு ஜாதகம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகங்கள் எல்லாம் அந்த உலகத்தின் ஜாதகத்துக்குள்ளே தான் அடங்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகங்களோட கூட்டுத்தொகை தான் இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த ஜாதகமாக இருக்கும். ஒவ்வொரு மனிதர்களோட தனிப்பட்ட செயல்கள் நல்ல செயலாக இருக்கலாம் இல்லை கெட்ட செயலாக இருக்கலாம். இந்த செயல்கள் இந்த ஒவ்வொரு மனிதர்களோட ஜாதகத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் இந்த உலகத்தை பாதிக்குமே தவிர இல்லை உலகத்தில் சில வளர்ச்சிகளை கொண்டு வருமே தவிர உலகத்துக்குன்னு ஒரு ஜாதகம் இல்லை. உலகத்தில் ஏற்படுற பேரழிவுகள் இல்லை ஒரு பகுதியில் ஏற்படுற வளர்ச்சிகள் இது எல்லாத்துக்கும் இயற்கை ஒரு காரணமாக இருந்தாலும் மனிதர்கள் தான் இதில் முக்கிய பங்கு ஆற்றுறாங்க. மனிதர்களுடைய ஜாதகம் வேலை செய்யாமல் இந்த உலகத்தோட ஜாதகம் வேலை செய்யாது. அதனால் அடுத்த வருஷம் ஒரு அழிவு ஏற்படும் இல்லை இந்த 2025 இந்த ஒரு பகுதியில் அழிவு ஏற்படும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க, தீர்க்கதரிசி சொல்லிட்டாங்க, அந்த ஜோசியர் சொல்லிட்டாருன்னு அப்படிங்கிற இந்த புருடாக்களை எல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. ஒரு தனி மனிதனுக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை சொல்கிற அளவுக்கு தான் இங்கே விதிகளும் விதி விலக்குகளும் உருவாக்கப்பட்டிருக்கு ஜோசிய ரீதியாக. உலகத்துக்குன்னு ஒரு ஜாதகமும் இல்லை, அந்த ஜாதகமும் அப்படி இருந்தாலும் அது வேலை செய்யாது அப்படின்னு தான் நான் எப்போயுமே சொல்லிக்கிட்டு வரேன். இல்லையே அவங்க சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்குதே அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, எதர்ச்சியாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நிகழ்வுகள் அவங்களுக்கு சாதகமாக கூட போய் முடியலாம். நன்றி.